உங்க பையன் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்கணம், 4ல சூரியன், மேஷ ராசி, நல்ல ராஜயோகமான ஜாதகம் தான். ஆனா தற்சமயம் உங்க பையனுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. அதனால இப்ப டைம் கொஞ்சம் சரியில்லை. அப்போ இதுக்கு என்ன நிவர்த்தி? நவகிரகங்களை தினந்தோறும் வழிபடணும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வார். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ என்னருள் தாத்தா. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வார். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ என்னருள் தாத்தா. பகவானே. நேத்து ஜாதகம் பார்க்க போனீங்களே, ஜோசியர் என்னமா சொன்னாரு? எல்லார் ஜாதகமும் நல்லாதான் இருக்கு. உன்னோட ஜாதகத்துல 7.5 சனி நடக்கிறதுனால வார வாரம் விளக்கு போட சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் பிசினஸ் அப்படி இப்படிதான் இருக்குமா, அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. கடவுள் விட்ட வழி. நாராயணா, நல்ல ராஜயோகமான ஜாதகம் தான். ஆனா தற்சமயம் உங்க பையனுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. அலமு, அலமு, கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. பசங்கள்லாம் எங்க? மோகன் பட்டறைக்கு போயிருக்கான். பெரியவனும் பொண்ணுங்களும் வேலைக்கு போயிருக்காங்க. ஏங்க ஏன் கண் கலங்குறீங்க? படிக்க வேண்டிய வயசுல பசங்களை கையேந்து வச்சுட்டேன்னு. திருடினாதாங்க தப்பு, உழைக்கிறதுல தப்பே இல்லைங்க. அலமு, எனக்கு நீ ஒரு உதவி செய்வியா? என்னங்க நீங்க சொல்றத கேக்குற வேலைக்காரினா? என்கிட்ட உதவி கேக்குறீங்களே, என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? இல்ல. ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. அது உன் நகைகளை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நான் தொழில ஆரம்பிச்சிடுவேன். என்னங்க நீங்க, உங்களை விட இந்த நகையா எனக்கு முக்கியம். இந்தாங்க. கொஞ்சம் இருங்க. என்னங்க? அலமு, என்ன இதெல்லாம்? நீங்க சோர்ந்து போக கூடாதுங்க. நீங்க தலை நிமிர்ந்து நடக்கணும். பணம் என்னங்க, பணம் பொல்லாத பணம், அதை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். உங்க சந்தோஷம் தாங்க எனக்கு முக்கியம். அலமு, இதே ஊர்ல நான் இழந்த சொத்துக்களை எல்லாம் திரும்ப மீட்கணும். அதுக்கு தான் இதெல்லாம். கழுத்துல காதுல போட்டுக்கிற இந்த நகையை விட உங்க கௌரவம் தாங்க எனக்கு முக்கியம். இந்தாங்க. அலமு, நீ ஒண்ணு தப்பா நினைக்கலையே? நான் எதுக்குங்க தப்பா நினைக்க போறேன்? நீங்க தலை நிமிர்ந்து நடக்கணும், அதுதாங்க எனக்கு முக்கியம்.
ஏன் அவசரப்படுற? ஒரு மாப்ள அவசரப்படாத, சீக்கிரம் சீக்கிரம். என்ன விஷயம்? அது அண்ணனை ஒரு விஷயமா பார்க்க வந்தேன். அண்ணன் கொஞ்சம் வெளியே போயிருக்க, அப்படி வர லேட் ஆகும். ஐயோ, ஏன் எங்கிட்டலாம் சொல்லக்கூடாதா? அது வந்துங்க, வேண்டாங்க. அட உட்காருங்க சார், ஒரு கை எனக்கு பழக்கம் இல்லைங்க. ஐயா செட்டியார் ஐயா உட்காருங்க. எல்லாம் பழைய பேரும் உட்காருங்க. எல்லாத்தையும் கலக்கி அண்ணனுக்கு ஒரு கை போடு. என்ன விஷயமா அண்ணனை பார்க்க வந்தீங்க? அது வந்து அண்ணனை பார்த்து கொஞ்சம் பணம் கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அடமானத்துக்கு பொருள் இல்லாம எங்க அண்ணன் 5 பைசா கூட அவுக்க மாட்டாரே. அது தெரியும், தெரிஞ்சுதான் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். டேய், செட்டியார் நகையோடு வந்திருக்கிற ஆட்டை போட்டுடலாமா? நல்ல ஐடியா வச்ச. சூளை என்னோட, நகை உங்களோட. நான் சூளை அடமானம் வைக்கிறேன், நீங்க உங்க நகையை வைங்க. ஒரே ஒரு ஆட்டம் மங்காத்தா போடும். நீங்க ஜெயிச்சா சூளக்கல்லாம் உங்களுக்கு, நான் ஜெயிச்சா உங்க நகையெல்லாம் எனக்கு. ஒரு ஆட்டம் போட்டுருமா? வந்து என்ன செட்டியார, உங்களுக்கு தான் நேரம் நல்லா இருக்க, ஒரு கை போடுங்க பார்க்கலாம். செட்டியார ஒரு ஆட்டம் தானே, போட்டு பாருங்க. சரி. அண்ணன் அண்ணன் ஜெயிச்சு. செட்டியாரு காலி. ஐயா, செட்டியாரு மிச்சத்தை அடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம். எல்லாம் எந்திரிங்கப்பா, டவுனுக்கு போலாம். ஐயா, அது எல்லாம் என் சம்சாரத்தோட நகைங்கய்யா. இது சபையில உட்காரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பாவீங்களா, என்ன திட்டம் போட்டு ஏமாத்திட்டீங்களே. பரவாயில்ல, வீட்டு பத்திரம் தான் எடுத்துக்கிட்டு வா, அதை வச்சு ஆடி ஜெயிச்சு. கடவுளே, அம்மா வந்துட்டியா மோகன்? அப்பா, என்னப்பா மோகன்? என்னம்மா இதெல்லாம்? நீ கவலைப்படாதப்பா, நம்ம கஷ்டம்லாம் இன்னையோட முடிஞ்சு போயிடும். எப்படிம்மா முடியும்? உங்க அப்பாவுக்காக என் கழுத்துல இருந்த நகை, தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு பண்ணி வச்சிருந்த நகை, வீட்ல இருந்த எல்லா பொருளையும் கொடுத்திருக்கேன்பா. அவருக்கு பிசினஸ் பழையபடி நல்லா வளர்ந்து நம்மள பழையபடியே நல்லா ஆக்கிடுவார் கண்ணா. நாளையில இருந்து நீ வேலைக்கு போக வேண்டாம். நீயும் உன் தங்கச்சிங்களும் மறுபடியும் ஸ்கூலுக்கு போலாம்ப்பா. என்னங்க என்னங்க என்னாச்சுங்க? அட பாவி மனுஷா, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஏங்க இப்படி பண்ணீங்க? உள்ள போங்கம்மா, நீங்க உள்ள போங்கம்மா. எல்லாம் போச்சு, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காரே கடவுளே. என்னைக்கும் இல்லாத புது பழக்கமா குடிச்சிட்டு வந்திருக்காரு. எல்லாம் போயிடுச்சு போல இருக்கே. நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த எல்லாத்தையும் மோசம் பண்ணிட்டாரு.
அம்மா, சொல்லு மோகன். தங்கச்சிங்கள எங்கம்மா? எல்லாரும் வேலைக்கு போயிருக்காங்க. சரி, அப்பா எங்க? தோ படுத்து கிடக்குறார் பாரு போதையில. சரி சரி, அவர் எதுவும் சொல்லாதீங்க. இந்தாங்க, சாப்பாடு செலவுக்கு வச்சுக்கங்க. நீ எப்பப்பா வருவ? சமைச்சு வைங்க, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ம். 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 ஆ? இங்க தானே வச்சேன். ஆ? உள்ள சமைக்க சொல்லி பணம் கொடுத்துட்டு போனானே, பசியோட வருவானே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, பணத்தையும் காணும், இந்த பாவியையும் காணுமே. ஏய். ஆ. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஆ? எனக்கு ஒண்ணும் ஆகல. நீ பெத்து வச்சிருக்கிய அது ஏடர் சென்னு என்ன பாடா படுத்துது. அப்படி சொல்லாதீங்க, அவங்க நம்ம பெத்த பிள்ளைங்க. பிள்ளைங்களாதுங்க என் குடியை கெடுக்க வந்த தரித்திரம் பிடிச்ச நாயங்க. ஏங்க, சாமி கிட்ட பணம் இருந்ததை பாத்தீங்களா? பார்த்த எடுத்த குடிச்ச. அட பாவி மனுஷா, புள்ள சம்பள பணத்தை கொண்டு வந்து கொடுத்தான், அரிசி பருப்பெல்லாம் வாங்கிக்கன்னு. அத ஏன் எடுத்துட்டு போய் குடிச்சேன்னு கேக்குறீங்க? ஆமா, அன்னைக்கு கொண்டு போன நகை என்னாச்சு? எல்லாம் போயிடுச்சு. அட பாவி மனுஷா, பொம்பளை பிள்ளைங்களை கரையேத்துறதுக்காக ஓடி ஓடி உழைச்சு ஒவ்வொன்னா சேர்த்து வச்ச அத்தனையும் ஒரே நாள்ல விட்டுட்டு வந்துட்டியா பாவி. இவ்வளவு நாள் நான் உங்களுக்காக உழைச்சு கொட்டலையா? இப்ப எனக்கு நிம்மதியா போச்சு, வேதனையா இருக்கு, பசிக்குது, சோறு போடு. அரிசி வாங்க வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துட்டியே, எப்படியா சாப்பாடு போடுறது? இதுங்க தரித்திரம் சோத்துக்கு வழிதான். நீ எங்கடா போற? ஊரை விட்டு போறேன். ரோஷம் வந்துருச்சு பிள்ளைக்கு. இவ்வளவு நாள் நான் உழைச்சு கொட்டின வக்கனே உட்காந்து திங்கல, இப்ப என்னால முடியல. ரோஷம் வந்து வெளியில போறியா? போ. இதுக்கு மேல பேசாத. இப்படி ஒரு குடிகாரனை வச்சுக்கிட்டு ஊர்ல குடியிருக்க முடியுமா? வெளியில தலைநிமிர்ந்து நடக்க முடியல. உன் கூட இருக்கிறத விட உன் ஊரு உன் உறவு எதுவும் வேண்டாம். ஊரை விட்டே ஓடிடலாம். ஊருக்குள்ள தலைநிமிர்ந்து நடக்க முடியல. போறையா போடா. இனிமேல் இந்த வீட்டுக்கு வச்சு படுக்க மாட்டேன். போனால் போகட்டும். போடா போடா போடா. நாராயணமூர்த்தி, 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 நாராயணமூர்த்தி. அப்பன் தண்ணிய போட்டு அங்கே அலையிறான். நாராயணமூர்த்தி. பையன் நாமத்தை போட்டு இங்கே அலையிறான். இது எங்க போய் முடியுமோ? நாம உஷாராயினா. நாராயணமூர்த்தி. யாரு செஞ்ச பாவமோ நாராயணமூர்த்தி. இந்த புள்ள இப்படி வீதி வீதியா அலைஞ்சிட்டு இருக்கா. நாராயணமூர்த்தி. எப்படி வாழ்ந்த குடும்பம். நாராயணமூர்த்தி, 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 நாராயணமூர்த்தி. ஒரு நிமிஷம் இருக்கண்ணே. கவலைப்படாத கண்ணு, திருப்பதி வெங்கடாசலபதி உன்னை காப்பாத்துவாரு. நாராயணமூர்த்தி, 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 நாராயணமூர்த்தி. உன் நியாயம் எல்லாம் வேண்டாம். உன் வீட்டுக்கார கூப்பிடுமா. தயவு செஞ்சு இப்ப எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். இப்ப அவரோட நிலைமை சரியில்லை. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இப்ப போயிட்டு வாங்க. என்னம்மா பிரச்சனை? பாப்பா ஹீரோ, பிரச்சனை என்னன்னு அவர்கிட்டயும் சொல்லுங்கம்மா. தம்பி, நீ நாமம் போட்டு ஊர் சுத்துற மாதிரி உங்க அப்பா எனக்கு நாமம் போட பாக்குறாரு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. வீட்டு மேல பணம் கேட்டாரு, கொடுத்தேன். இப்ப மறுபடியும் பணம் கேட்கிறாரு. அதான் பத்திரத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். யோ, பத்திரத்தை இப்ப கொடுக்கறேன். சாயங்காலத்துக்குள்ள எனக்கு முழு பணமும் வரணும். வேண்டாங்க, வேண்டாம். சொன்னா கேளுங்க, எல்லாமே போயிடுச்சு. குடியிருக்கிற இந்த வீடாவது மிஞ்சிட்டுங்க. நமக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க. அப்பா வேணாம், இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பத்திரத்தை கொடுக்காதீங்க. இது என் வீடு. என் இஷ்டத்துக்கு அடமான வைப்பேன், இல்ல வித்து தொலைச்சிட்டு குடிப்பேன். யாரும் எதுவும் கேட்க கூடாது சொல்லிட்டேன். உங்களை பிடிச்ச 7 சனிதான் என்ன இப்படி பாடாப்படுத்துது. பத்திரம் பணம் கொண்டா. வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிங்க.
ஐயோ அம்மா வேணாம்மா, கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேம்மா. அழுவாதீங்கம்மா. மோகன், என்ன மோகன், உன் முகத்தை பார்த்தா எதையோ நினைச்சு கவலைப்படுற மாதிரி தெரியுது. மனம் திறந்து என்கிட்ட சொல்லு மோகன். உனக்கே தெரியும், எங்க எல்லா சொத்தும் போயிருச்சு. நாங்க கடைசியா நம்பிக்கிட்டு இருந்த இந்த வீட்டையும் எங்க அப்பா வித்து குடிச்சே அழிக்க போறாரு. இந்த வீடும் போயிருச்சுன்னா நாங்க இந்த ஊரை விட்டே போயிட வேண்டியதுதான். இல்லைன்னா எங்க குடும்பமே தற்கொலை பண்ணிட்டு சாக வேண்டியதுதான். பைபிள்ல குருடனான பர்த்திமை என்ற மனுஷனும் கானானிய ஸ்திரீயாகிய அவருடைய தாயும் குஷ்டரோகம் பிடித்த ஒரு மனுஷனும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தார் மோகன். எனக்கு இப்பெல்லாம் எந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. நான் சின்ன வயசுல இருந்தே சன்மார்க்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 7.5 சனி பிடிச்ச என்ன எங்க கடவுளாலே காப்பாற்ற முடியல. உங்க இயேசு என்ன எப்படி காப்பாத்துவாரு? மனுஷருடைய பாவம், சாபம், மனுஷருக்கு விரோதமான தீய சக்திகள், நீ சொல்ற 7.5 நாட்டு சனியன் எல்லாத்தையும் தன்மன் சுமத்தி கொண்டு அதுக்கு பரிகாரமா ரத்தம் சிந்தி சிலுவையில மரித்து உயிர் தெழுந்தார் இயேசு. நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அவரை நோக்கி ஜெபம் பண்ணிப்பார், நிச்சயமா உதவி செய்வார். இந்த மோகன், இந்த பைபிளை படி. மோகன், இந்த உலகத்துல ஒருவரும் செய்யாத, ஒருவராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்யறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மனுஷருக்காக மனுஷ அவதாரம் எடுத்து நன்மைகள் செய்தார். இப்போ நான் இருக்கிற நிலைமையில எதையுமே நான் நம்ப தயாரா இல்லை. தயவு செஞ்சு நீ போயிடு. உன் விருப்பம். மோகன், மோகன், என்னம்மா? நீயும் வாப்பா, கோயிலுக்கு போலாம். இன்னைக்கு அமாவாசை. சித்தேஸ்வரன் கோயிலுக்கு போனா நம்ம பிரச்சனையெல்லாம் தீந்துடுன்னு ஜோசியர் சொன்னாரு. நீ போயிட்டு வாம்மா, பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்திடுறேன். மோகன், உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா.